ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி நீர் தோசை மஷ்ரூம் மசாலா. இதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசியை நான் 4 ஹவர்ஸ் ஊற வச்சு அந்த அரிசியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு பிறகு 2 பவுலில் நான் அந்த மாவை ஊற்றிக்க போகிறேன். பெரிய பவுலில் ஊற்றுறது தேங்காய் பால் விட்டு பண்ண போகிறேன். சின்ன பவுலில் ஊற்றுறது ஒரே ஒரு எக்கு பீட் பண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது எப்படி பண்ணலான்னா, நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் கரைச்சி விட்டுட்டு நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா தேங்காய் பால் விடும்போது நல்ல லிக்விடாக வந்துடும் மாவு. இந்த 2 மாவுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெரிய பவுலுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தான், அதை ஊற்றிக்கிறேன். இது இமீடியட்டாக அரைச்ச உடனே பண்ணிடலாம், புளிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் அரிசி மட்டும்தான். நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம். மாவு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். சின்ன பவுலுக்கு ஒரு முட்டையை மட்டும் நான் பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணி அந்த சின்ன பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு மாவுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் பால் விடுறேன். மாவும் தண்ணி ஆயிக்கிறோம். தேங்காய் பால் ஸ்மெல்லுக்கு எக்கோட ஸ்மெல் வராது. ஸோ 2 மாவும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஓகே, இப்போ நான் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை, எல்லாமே கொஞ்சம் எல்லா அந்த ஸ்பைசஸ் ஐட்டங்களும் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்க ஆரம்பித்ததும் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நான் போட்டிருக்கேன், சின்ன தக்காளி. வெங்காயம், தக்காளி 2ம் நல்லா வதங்க ஆரம்பித்த உடனே நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் சேர்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவும் வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அது குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி போட்டு குக் பண்ணோம்னா நல்லா குக் ஆயிரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சிட்ருக்க மஷ்ரூம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எல்லா மசாலாவோட நல்ல ஒட்டி வர்றதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். குயிக்காக ஆகிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் மீதி இருக்க தேங்காய் பாலில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இதில் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு சிம்லேயே வச்சு தேங்காய் பால்லையே இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிற மாதிரி மூடி வச்சிட போகிறேன். இந்த கிரேவியை நான் அடுத்த அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்க போகிறேன். நல்ல தண்ணியாக கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி ஊற்றி நல்லா சுற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பேன் எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
எனக்கு ஒயிட் பேன்றதுனால உங்களுக்கு சரியாக வெளியில் தெரியல. நல்லா சுற்றி பரவிடுச்சு. கொஞ்சம் மூடி போட்டு 2 நிமிஷத்தில் பார்த்தோம்னா அந்த தோசை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, நீர் தோசை ரெடி. இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். ஒரு கரண்டி மட்டும் ஊற்றினா போதும். எல்லா இடத்துலையும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். மூடி போட்டோம்னா குயிக் ஆகிடும். பேன் மட்டும் ஹீட்டாக இருக்கிறதுனால கடகடன்னு ஆகிடும் இந்த தோசை. குயிக்காக வெந்துடும் இது. இதையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அடுத்து முட்டை தோசை எப்படி ஊற்றுன்றதுன்னு காமிக்கிறேன். அதுவுமே மாவு நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை தோசையும் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு மாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா குயிக்காக வெந்துடும் அது. இதுக்கும் மூடி போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக தோசை ரெடி ஆயிரும். நல்லா கார்னர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு தோசை. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் தோசையை விட முட்டை தோசை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டான குயிக்காக பண்ணக்கூடிய தோசை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சைட் டிஷ்ஷோட நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தோசைக்கும் அந்த கிரேவிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மஷ்ரூம் கிரேவி கிட்டத்தட்ட சிக்கன் கிரேவி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.